நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:14. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. அதனால நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எதற்கெடுத்தாலும் ஒருவேளை எதிர்காலம் என்ன ஆகுமோ? என்ன வேலை கிடைக்குமோ? ஒருவேளை திருமணம் நடக்குமா? குழந்தை கிடைக்குமா? அப்படின்னு பல கவலைகள் மனசுல வரலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, "நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் துணையா இருந்தார்னா, நமக்கு எல்லாமே வாழ்க்கையில வெற்றியா தான் முடியும். சரியா? "வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு" சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, "கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு" சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்கணும். "ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கவலை எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்குது. நீங்க தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். இந்த கவலையிலேருந்து நான் வெளியே வரணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு" சொல்லி கேளுங்க. அவர் உங்களுக்கு துணையா இருக்கும்போது, அவர் நிச்சயமா உங்க ஜெபத்த கேட்பாரு. நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வர உதவி செய்வாரு. பைபிள்ல கூட பாருங்க, பார்வை இல்லாத ஒரு மனுஷன பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இயேசு அந்த வழியே நடந்து போறார்ன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, அந்த மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? "இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்" அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். உடனே பக்கத்துல உள்ளவங்கலாம் கூட சொல்றாங்க, "ஏன் இவ்வளோ சத்தம் போடுற? அமைதியா இருன்னு" சொல்லி சொல்றாங்க. ஆனா, அவன் கேட்கவே இல்ல. "இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்" சொல்லி சத்தமா கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் இவ்வளோ ஆர்வமா கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, அவன கூப்பிட்டுட்டு வர சொல்றாரு. வந்த உடனே அவன பார்த்து கேட்குறாரு, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்றான், "ஆண்டவரே, நான் பார்வை அடையணும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, "பார்வை அடைவாயாக" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு என்ன தெரிஞ்சது? பார்வை கிடச்சிட்டு. அவன் நல்ல எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது பாருங்க. பார்க்க முடியாத ஒரு குருடனுக்கே பார்வை கொடுக்க முடியுமானால், நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைலாம் ஒரு பெரிய விஷயமா? ஆ கண்ணு கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு கண்ணு கிடச்சிருக்கு. அப்போ இத மாரி ஏசப்பா நெறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லலாம் ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள்லாம் நெறைய சொல்லியிருக்கு. இப்படி அற்புதங்கள் செஞ்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துணையா இருக்கும்போது, ஒரு நாளும் உங்களுக்கு குறைவு கிடையாது. ஆனா, ஏசப்பாட்ட எப்படி நம்ம கேட்கணும் தெரியுமா? "இயேசுவே, நான் ஒரு வேளை சிறு வயது முதல் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவிருங்கப்பான்னு" சொல்லி நம்ம கேட்டோம்னா, அவர் என்ன பண்ணிருவாரு? நம்ம பாவத்த மன்னிச்சிருவாரு. அப்படி சுத்தமான இருதயத்தில தான் அவர் உள்ள தங்க முடியும். அப்படி உள்ள தங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் என்ன செய்வாரு? நமக்கு எப்பவும் துணையா இருப்பாரு, உதவியா இருப்பாரு. ஆபத்து நேரத்தில கூப்பிட்டா உடனே பதில் செய்வாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களெல்லாம் நீக்கி போடுவாரு. நல்ல நண்பரா இருப்பாரு. நம்ம அம்மாவ விட, அப்பாவ விட, உலகத்தில உள்ள எல்லா மனுஷங்கள விட அன்புள்ளவர் யாருன்னு சொல்லி சொன்னா, அது ஏசப்பா தான். அப்போ நீங்க எத நம்பணும்? ஏசப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க. அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறனால எனக்கு பயம் இல்ல. அப்படின்னு சொல்லி தைரியமா உலகத்தில எல்லா பிரச்சனையும் எதிர்நோக்குங்க. ஓகேயா? தேங்க் யூ.